எம்பியா இருக்கிறவரு அந்த தொகுதியில் ஏங்க 4 நாள் இருக்கணும்? எந்த தொகுதியில் ஜெயிச்சிங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து கொடுத்தனுமே இருக்கணும். அப்போ 4 நாள் இல்லை 7 நாள் அங்கே தான் இருக்கணும். கூப்பிடும்போது வரலாம். ஆனால் மற்ற சமயத்தில் 7 நாட்களுமே வந்து தொகுதியில் தாங்க இருக்கணும். அதுக்காக தான் மக்கள் பிரதிநிதியும் தேர்ந்தெடுக்கிறோம். திருச்சி சிவா செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, இந்த சபரிமலையில் போன போது சேகர் பாபுவும் பழனிவேல் ராஜனுமே அடிச்சிட்டு இருக்காங்க மேடையில். உண்மையில் வந்து அந்த கோயிலில் நிலவரையில் வந்து 270 கோடி ரூபாய் வந்து அங்கே உள்ள உள்ளூர் மந்திரியுடைய ஏற்பாடில் அவருக்கு வேண்டியவர்கள் யாரோ ஏற்பாடு செய்தார்கள். நான் பேசுனதுலாம் வந்துடுச்சு. நான் பேசினது முதலாக அதை உடைச்சதுக்கப்புறம் அதை பார்த்து 10 யூடியூப்பில் பேசினாங்க என் பேரை சொல்லியே. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் வாரத்துக்கு 4 நாள் வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் வெளியில் வருது. எல்லா தொகுதிக்கும் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த எம்பி வந்து இன்சார்ஜ். ஏன்னா எம்பி இன்சார்ஜுன்னு வந்தால் அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு 5-6 எம்எல்ஏ வரும். எல்லாரையும் விட வித்தியாசமாக அரசியல் திருட்டு செய்வதை வித்தியாசமாகவும் வினோதமாகவும் பண்ணது சர்க்காரியால் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் திமுக தான். அதில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது. எந்த கட்சியும் அவங்களை தொட முடியாது. யாரோ ஒரு திருச்சின்னா ஒரு கே நேருவை நம்பணும், இல்லை அன்பில் மகேஷ் நம்பணும், இல்லை வந்து திருச்சி சிவாவை நம்பணும். 3 பேருக்குள்ள ஒருத்தரை நம்பி தான் ஆகணும். அது மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் அது மாதிரி இருக்கும். நம்பித்தானே ஆகணும். அவங்க யாரையும் நம்ப மாட்டேன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தர் போனோன்னா நம்ம கனிமொழியும் நம்ப முடியாது. அவங்களையும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை சேர்த்துக்க முடியாது. மாமான்னு வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் வேறு அதுக்கு 2 அர்த்தம் வேறு. மாமான்னா தாய் மாமான்னு ஒரு அர்த்தம், வேறு ஒரு அர்த்தமும், மாமான்னா வேறு ஒரு அர்த்தமும் வந்துடுது. ஒரு தாய்க்கு ஒரு சகோதரனாக கூட வந்து இருக்கணும்னா நம்ம சேகர் பாபு அண்ணன் சொல்லலாம். அவரை மாமா இல்லை மாமான்னா நான் நீங்கள் எதாவது தவறாக எதாவது எடுத்துக்காதீங்க. ஒன்றும் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சேகர் பாபு வந்து இப்போ இந்துக்களுக்கு நல்லது செய்கிறது போல கேரளாவில் வந்து சபரிமலையிலேருந்து வந்து போகிறவங்களுக்கு பழனியில் 5 ஏக்கர் நாங்கள் இடம் கொடுக்குறோம், அதே போல் எங்களுக்கு சபரிமலையில் தமிழர்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார். இதை விட ஒரு மோசடியான ஏமாற்று வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைத்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார். திமுகவில் வந்து முதல்வர் அவர்கள் எம்பிக்களுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு சார். வாரத்தில் 4 நாட்கள் வந்து உங்களுடைய தொகுதிகளில் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த அசைன்மெண்ட் எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம சட்டமன்ற தேர்தலில் தோல்வியே அடையக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க சார். எப்படி பார்க்குறீங்க? 2 விஷயம். ஒன்று, எம்பியாக இருக்கிறவர் அந்த தொகுதியில் ஏங்க 4 நாள் இருக்கணும்? எந்த தொகுதியில் ஜெயிச்சிங்களோ அங்கே தான் நீங்கள் வந்து கொடுத்தனுமே இருக்கணும். அந்த தொகுதியில் வந்து வசிப்பவராக இருக்க வேண்டும். ஓகே. அப்போ 4 நாள் இல்லை 7 நாள் அங்கே தான் இருக்கணும். ஏதாவது சென்னையில் வந்து கூட்டம் முதல்வரை சந்திக்கணும், ஏதாவது முக்கியமான கூட்டமாக இருந்தால் அது என்ன தினமாக கூப்பிட போகிறாங்க, வாரமாக கூப்பிட போகிறாங்க, கூப்பிடும்போது வரலாம். ஆனால் மற்ற சமயத்தில் 7 நாட்களுமே வந்து தொகுதியில் தாங்க இருக்கணும். அதுக்காக தான் மக்கள் பிரதிநிதியும் தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து எம்பிக்கு மட்டும் இல்லை, அந்தந்த எம்எல்ஏக்கும் நம்ம வந்து எந்த கட்சியாக இருந்தாலும்
கட்சி சார்பு இல்லாமல் நம்ம சொல்வது எம்பி எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதினா அந்த தொகுதியில் வந்து ஒருத்தன் வந்து கல் கொண்டு வீடு அவன் கட்டுறான் அப்ரூவல் வாங்கிட்டு ஒரு கல் கொண்டு இறக்குனாலோ மணல் கொண்டு இறக்குனாலோ உடனே வந்து 10,000 கொடு 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு கட்டடத்துடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்குறதுக்கு மட்டும் திமுக நிர்வாகிகள் வர்றாங்கல்ல. நான் எம்பி எம்எல்ஏ வராங்கன்னு சொல்லலை, அந்த எம்பி எம்எல்ஏ அனுப்பிச்சு தானே அந்த நிர்வாகி வர்றாங்க கீழே உள்ளவன். அப்படி வரும்பொழுது அது என்ன 4 நாட்கள் கஞ்சத்தனம் 7 நாட்கள் அங்கே தான் இருக்கணுங்கிறது ஒரு நியாயமான விஷயம். அதில் 4 நாட்கள் இருக்கனா இது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஸ்டைல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு. அது திமுகவையும் தொத்திக்கிச்சு போல இருக்குது. 4 நாள் அங்கே 3 நாள் வந்து வேற எங்கேயா இருக்கணும்னு. சார் இதுக்கு பின்னாடி பார்க்க போனால் இந்த எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வந்து சமீப நாட்களாக வந்துட்டே இருக்க மாதிரி தெரியுது. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேடையிலே ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏவும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ வந்து செந்தில் பாலாஜியும் நடந்து திருச்சி சிவா செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, இந்த சபரிமலையில் போன போது சேகர் பாபுவும் பழனிவேல் ராஜனுமே அடிச்சிட்டு இருக்காங்க மேடையில். யார் முதல்ல பேசுறதுன்னு. திமுகவில் இருக்கிறதுலேயே உள்குத்து மிக அதிகமாக நடப்பது திமுகவில் தான். ஆனால் ஆர்எஸ்பி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மீடியான்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம் நமக்கு. நம்ம வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது நமக்கு வந்து நாகரிகம் இல்லை, அவருக்கு ஓகே. அந்த ஆர்எஸ்பி வகை மீடியான்னு இருக்கு பாருங்க, அதாவது விலை போன மீடியாக்கள், இவங்க வந்து அதை அந்த உள்குத்தை வந்து வெளியில் காமிக்காமல் அதை மறைக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் இதுவே காசே. மாதம் மாதம் கப்பம் அவங்களுக்கு கட்டுறதே மீடியாவுக்கு ஒரு நிறுவனம் மூலமாக பண்ணுறாங்களே, அது வந்து இதுக்காக தான். இந்த இவங்க உள்குத்த மறைக்கணும், எதிர்கட்சிகளில் நடக்கிற பிரச்சனைகளை பெருசுப்படுத்தணும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எம்பி எம்எல்ஏக்கு தகராறு, மேயர் துணை மேயருக்கு தகராறு, எல்லாம் இன்றைக்கி வரிசையாக நாம் அதாவது லிஸ்ட் பண்ணோம்னா ஒரு எபிசோடு தாங்காது. எங்கே கிழக்கரையில் எடுத்துங்க, திருநெல்வேலியில் எடுத்துங்க, மதுரையில் எடுத்துங்க, திருச்சியில் எடுத்துங்க, மேயர் கவுன்சிலர் பிரச்சனை. கவுன்சிலரே வந்து திமுக கவுன்சிலரே வந்து மேயருக்கு எதிராக இல்லை வந்து மாநகராட்சி தலைவருக்கு எதிராக வந்து போராட்டம், இப்படியெல்லாம் வந்து நடக்குது. இது ஒரு காரணம், அந்த எம்பிக்களை கூப்பிட்டு பேசுனது. இன்னொரு காரணம் அவ்வளவாக வந்து பொதுமக்கள் யோசனை பண்ணாத காரணம் என்னென்னா, முதலாக இந்த அஜித்குமார் அந்த மேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த காவலாளி திருப்போணம். அப்போ வந்து இது எல்லாமே ஏதோ அந்த நிகிதா வீல் சேருன்னு வந்து டைவெர்ட் பண்ணி மடைமாற்றம் பண்ணி விட்டாங்க. உண்மையில் வந்து அந்த கோயிலில் நிலவரையில் வந்து 270 கோடி ரூபாய் வந்து தேர்தலுக்காக வந்து அங்கே உள்ள உள்ளூர் மந்திரியுடைய ஏற்பாடில் அவருக்கு வேண்டியவர்கள் யாரோ ஏற்பாடு செய்தார்கள். நான் பேசுனதுலாம் வந்துடுச்சு. நான் பேசுனது முதலாக அதை உடைச்சதுக்கப்புறம் அதை பார்த்து 10 யூடியூப்பில் பேசுனாங்க என் பேரை சொல்லியே, திருசக்தியார் சொல்கிறார்னு சொல்லி. அவனுக்கு சேஃப்டி, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவருக்கு வரட்டமே, நல்ல எண்ணம் தான், வேற என்ன இல்லை. நம்ம பேரில் அவ்வளோ அவங்களுக்கு அன்பு வந்துருச்சுன்னு நான் நினைக்கல. இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து எல்லா ஒரு கோயில் இல்லை, ஏறத்தாழ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சமீபத்தில் கூட வேற எங்கேயோ பேசியிருந்தேன். 37 கண்டெய்னரோ 36 கண்டெய்னர்லையோ கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபா வந்து போய் பங்கு பண்ணிட்டாங்க அங்கங்கே பதுக்கல். அதில் கோயில்களும், அதாவது ரொம்ப பேர் கும்பல் வராத கோயில்கள், பெரிய கூட்டம். இப்போ திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கூட்டம், திருத்தணியில் பழனியிலலாம் கூட்டம் வரும். அந்த மாதிரி இல்லாமல் பிரசித்தமான அதாவது சோழர் பாண்டியர் காலத்து பல்லவர் காலத்து கோயில்னா இந்த நிலவரை வச்சுருப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட பட்டீஸ்வரம் நம்ம இதில் கும்பகோணம் பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலில் தோணுனா உள்ளே வந்து ஒரு நிலவரை கிடச்சிருக்கு. அது வந்து பஞ்சமாதேவி கட்டின கோயில், ராஜராஜ சோழனோட 2வது மனைவி கட்டின கோயில். ஸோ தன்னுடைய சிற்றன்னைக்காக ராஜேந்திர சோழன் கட்டி கொடுத்தாருங்களாம் வந்து ஆராய்ச்சியில் வந்துருக்கு. ஸோ அப்போ இந்த கோயிலில் நிலவரைகள் பழைய கோயில்கள் இருக்குது. இவங்க அதை வந்து ராஜராஜ சோழனுக்கு சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டால் கிடையாது, ராஜேந்திர சோழனுக்கு சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டால் கிடையாது. மெரினா பூரா சுடுகாடாக்கிட்டாங்க இவங்க. அந்த கட்சி திராவிட கட்சிகளுடைய சமாதி, அண்ணா சமாதியில் ஆரம்பித்து எம்ஜிஆர் சமாதி, கருணாநிதி சமாதி, ஜெயலலிதா சமாதின்னு வரிசையாக சமாதியாக ஆக்கிட்டாங்க. ஆனால் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடையாது, ஒரு அடையாளம் கிடையாது எங்கேயுமே. அப்படி சரி, அது பரவாயில்ல. அவங்க கட்டி வச்ச அந்த காலத்தில் வந்து நகைகள் வைக்கிறதுக்காக வச்சாங்க, இல்லை வேலை காரணங்களுக்காக வச்சுருக்காங்க. அந்த நிலவரைகளை வந்து இவங்க வந்து இப்போது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பணம் பதுக்கி வைக்கிறதுக்கு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, நீங்கள் வாரத்துக்கு 4 நாள் வந்து இப்போ எல்லா இடத்துக்கும் பணம் போயிடுச்சு.
அப்படின்னு சொல்கிறாங்க. தகவல் வெளியில் வருது. எல்லா தொகுதிக்கும் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த எம்பி வந்து இன்சார்ஜ். ஓகே. ஏன்னா எம்பி இன்சார்ஜுன்னு வந்தால் அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு 5-6 எம்எல்ஏ வரும். ஆமாம். ஒரு 6 எம்எல்ஏ தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு எம்பி தொகுதி. அப்போ எம்பிகிட்ட கொடுத்து அப்புறம் அங்கங்கே அதை வகுத்து, அப்போ நீங்கள் 4 நாள் அங்கே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த இதுக்கு வந்து காவல் காக்கணும்னு அர்த்தம். ஓகே. எது இந்த நிலவரையிலையும் மற்ற இடங்கள்லையும் அந்த பழைய தொழிற்சாலையில் அங்கே இங்கே வேண்டிய இடங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, இந்த பணத்தெல்லாம் அங்கே யார் வந்து தேர்தல் வரைக்கும் வந்து கரெக்டாக பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறது? இந்த பொறுப்பை வந்து எம்எல்ஏக்களிடம் கொடுத்தால், ஏன்னா ஒரு எம்எல்ஏவும் அவனுக்கு சீட்டு கிடைச்சதுன்னு வைங்க, கோஆப்ரேட் பண்ணுவான். நான் சொல்கிற லாஜிக்கை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அந்த எம்எல்ஏ இப்போ இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ, அந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்கல, வேற ஒருத்தர் கொடுக்குறான். அவன் எதிர்த்து வேலை செய்வானா மாட்டானா? எதிர்கட்சியோட அவன் தீவிரமாக வேலை செய்வான். உள்குத்து. இது எல்லா கட்சிக்கும் பொதுவானது, திமுக உட்பட எல்லா கட்சியிலையும் போட்டு. அப்போது அந்த எம்எல்ஏவை நம்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு சீட்டு உண்டா இல்லையான்னு இன்னும் தெரியாது. ஓகே. கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். புது ஆளை வச்சா அவனே போட்டு கொடுத்துருவான் எலெக்ஷன் கமிஷனுக்கு. எம்பினா இந்த எலெக்ஷனில் சம்மந்தப்படாதவன், அவன் 2029 வரைக்கும் எம்பி. அப்போ உங்களுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திமுக வந்து எல்லாரையும் விட வித்தியாசமாக அரசியல் திருட்டு செய்வதை, சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன், மா சுப்பிரமணியன் அண்ணன் கோச்சுப்பார், அரசியல் முறைகேடு. ஓகே. திருட்டுன்னு சொன்னால் கோச்சுப்பார் அவர், சரிங்களா? அவருக்கு பிடிக்காது அந்த வார்த்தை, அதனால் நானும் யூஸ் பண்ணக்கூடாது. நண்பர் தான் அவர். அதனால் வந்து அது வந்து முறைகேடு. இந்த அரசியல் முறைகேடு பண்ணுறதுல வித்தியாசமாகவும் வினோதமாகவும் பண்ணுறது சர்க்காரியால் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் திமுக தான். அதில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது, எந்த கட்சியும் அவங்கள தொட முடியாது அந்த விஷயத்தில். அப்போ அந்த எம்பிக்களை 4 நாள் இருக்க சொல்கிறதுக்கும், இந்த பணம் வந்து அங்கங்கே தேர்தலுக்காக பதுக்கி வச்சு இந்த விநியோகம், எம்எல்ஏக்கள் வந்து இந்த உள்குத்து, இதையும் எல்லாத்தையும் இணைச்சி பார்த்தீங்கன்னா ஏன் 4 நாள் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகே. இதுதான் வந்து அந்த ரகசியம். என்னமோ அவங்க தொகுதிக்கு சேவை செய்கிறதுக்காக 4 நாள் இருக்கணும்னா, ஏங்க ஏற்கனவே 2024 வந்து இப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு எம்பியாக வந்து. இவ்வளோ நாள் 39 எம்பி வந்து என்ன தமிழ்நாட்டுக்காக கீழ்ச்சிருக்காங்க? பாராளுமன்றத்தில் போய் தமிழ்நாட்டுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க? ஒன்றும் கிடையாது. நீங்கள் எல்லாம் இது நான் இன்னொரு இதில் கூட பேசினேன், வருஷத்துக்கு 4 லட்சம் கோடிக்கு மேலே வந்து மாநிலத்துக்கு வருமானம். ஓகே. 4.5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? மத்திய அரசு 11 லட்சம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 4.5 லட்சம் கடை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஜெத்தா கிட்டத்தட்ட ஒரு 35-38 லட்சம் கோடி வருது. அந்த 38 லட்சம் கோடிக்கு செலவு எப்போ கேட்டாலும் மத்திய அரசு வந்து 2000 கோடி கொடுக்கல, 5000 கோடி கொடுக்கல, 1500 கோடி, இது இந்த கம்ப்ளைண்ட் தான். உயர்நீதிமன்றமே நீங்கள் வந்து சும்மா மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, நீ அப்படியா இருந்தால் பணம் இல்லைன்னா ஏன் இலவசம்லாம் கொடுக்குறேன்னு கேட்டாங்க உயர்நீதிமன்றம். இப்போ இவங்க வந்து இதே தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ மொத்தம் இந்த எம்பி யாரும் வந்து மக்களுடைய சேவைக்காகவோ எதுக்காகவோ இல்லை, கட்சியுடைய, அதாவது கட்சி நிர்வாகி என்ற முறையில் எம்பிக்கள் வந்து கட்சியுடைய ஆட்சிக்கு மீண்டும் வருவதற்கு பாடுபடணுங்கிறதுல ரைட்டோ தப்போ அவங்கவுங்க கட்சி திருப்பி வரணுன்றதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, தப்பில்லை. ஆனால் என்னுடைய கணக்கில் இந்த பணம் பதுக்கி தேர்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்ட பணத்திற்கு பாதுகாப்பை எம்எல்ஏக்களிடம் கொடுத்தால் உள்கூத்து பிரச்சனை வரும் என்பதால் எம்பிக்களிடம் கொடுப்பது தான் இந்த திட்டத்துடைய அடிப்படை என்பது என்னுடைய கருத்து. ஓகே. அது எம்பிக்களுமே வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு சார்புடையவர்களாகவே இருப்பாங்க. அப்போ எம்பிக்களுக்கு எப்படிதாங்க கட்சியை நடத்துறது? அப்புறம் யாரையா நம்பி அந்தந்த ஏரியாவில் கட்சி நடத்த முடியுமா? ஏங்க குடும்பத்திலேருந்து ஏற்கனவே குடும்பத்திலேருந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் எல்லா மாவட்டத்திலையும் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து கொண்டு போய் வந்து உறுப்பினரை கொண்டு போய் இருக்க சொல்ல முடியுமா? யாரோ ஒரு திருச்சின்னா ஒரு நேரு நம்பணும், இல்லை அன்பில் மகேஷ் நம்பணும், இல்லை வந்து திருச்சி சிவாவை நம்பணும். 3 பேருக்குள்ள ஒருத்தரை நம்பி தான் ஆகணும். அது மாதிரி ஒரு மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி இருக்கும். தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஊர்லேயும் அது மாதிரி இருக்கும். நம்பித்தானே ஆகணும். நீங்கள் வந்து அவங்க யாரையும் நம்ப மாட்டேன்னா, எல்லா இடத்துக்கும் நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் போனோன்னா நம்ம கனிமொழியும் நம்ப முடியாது, அவங்களையும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை சேர்த்துக்க முடியாது. ஓகே. வேணுங்கும்போது சேர்த்துப்போம், வேணாங்கும்போது ஒதுக்கிடுவோம். அதே மாதிரி மாறன் பிரதர்ஸையும் வந்து வேணுங்கும்போது சேர்த்துப்போம், வேணாங்கும்போது தள்ளி வச்சுருவோம். ஓகே. அது டைரக்ட் இதில் வராது, மன்னர் பரம்பரையில் வராது, அதெல்லாம் கிளை குடும்பத்தில் வரும். அப்படி இருக்கும்பொழுது நம்பித்தானே ஆகணும். அதனால் அவங்க வந்து அவங்கள கூப்பிட்டு, ஐயா பத்திரம் பணம் நாங்கள் யாருக்கு சொல்கிறோமோ அங்கே தான் கொடுக்கணும், நீயா நினச்சி கொடுத்துடக்கூடாது. இந்த செட்டப்புக்காக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவது இயல்பாக இருக்கிறது.
ஓகே சார். ஆனால் முதல்வர் சைட்ல இருந்து திமுக சைட்ல இருந்து சொல்லப்பட்டது என்னன்னா 26 தேர்தல் நெருங்குகிறது, எதிரிகள் அதிகமாயிட்டாங்க, நம்ம தேர்தலில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கட்சின்ற முறையில் அவங்க வந்து அப்பான்னு சொன்னால் அது தப்பா, ஓகே, அப்பாவா நடந்துக்கிறாரா இல்லையான்றது மக்கள் தான் அதை முடிவு பண்ணணும். இப்போ கூட ஏதோ 3 மாசத்துல அப்பா குடிநீர்னு ஒன்று கொண்டு வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க இருக்கும்போது அம்மான்னு சொல்லி அம்மா மருந்தகம் அம்மா உணவகம்னாங்க. இவங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று பெரியார் பேர், ஓகே, அப்புறம் அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் திமுக அப்பாவும் ஆரம்பிச்சு விட்டு போனார். அவர் குடும்பம் எந்த ஒன்றும் எங்கேயுமே இல்லை, அவங்க பெருசாக அரசியல்லையும் வளர்ச்சி பெறல, ஒரு நிதி நிலைமையிலையும் ஒன்றும் இல்லை. அவங்க அவர் தான் சொல்லியிருக்கேன். அவர் டாக்டர் பரிமளை கடைசியில் நோயால் கிணற்றில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு மோசமாக போச்சு. அதுக்கு முன்னாலேயும் பணம் கொடுக்கல திமுகலேருந்து, பின்னாலேயும் பணம் கொடுக்கல. அது சரி, அண்ணாதிரையே தள்ளி விட்டாச்சு. பெரியாரை வேணுங்கும்போது ஊறுகா மாதிரி தொட்டுப்போம், அது அவசியத்துக்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலைஞர் நூலகம், கலைஞர் நூற்றாண்டுன்னு சொல்லி இப்போ அடுத்தது ஃபோக்கஸ் ஸ்டாலினை ஒரு தேசிய அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக காமிக்கிற மாதிரி ஒரு அதை எப்படி ஜெயலலிதா இருக்கும் பொழுது அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தாங்களோ அது மாதிரி அப்பான்னு சொல்லி வரணும். இதில் அவங்களுக்கு திமுகவில் என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இவங்க எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்காங்கன்னு தெரில. தமிழ் வேறு திராவிடம் வேறு, நம்ம அதுக்கு மேலே உள்ளே போய் டீட்டெயிலாக சொல்ல வேணாம், மக்களுக்கே தெரியும். ஏன்னா தமிழ் மக்கள் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் நீங்கள் யாரை வேணாலும் அம்மான்னு, இப்போ எழுத்து வீட்டில் ஒரு அம்மா அம்மா மாதிரி நம்ம பேரில் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அவங்கள அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, எழுத்து வீட்டில் அதே மாதிரி அன்பு செலுத்துகிற ஒருத்தரை பார்த்து நமக்கு அப்பா இருக்கும்போது அவரை போய் அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. நான் சொல்கிறது விளங்கும்னு நினைக்கிறேன். புரியுது. வேற ஒருவரை அப்பா என்று அழைத்தால் அதற்கு அர்த்தம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மத்தியில் தவறான அர்த்தம். யாரை வேணாலும் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. ஓகே, அம்மான்னு யாரை வேணாலும் கூப்பிடலாம். நமக்கு எத்தனையோ அம்மாக்கள் இருக்கலாம். அம்மா போன்று அன்பு செலுத்துபவர்கள் அனைவருமே அம்மா தான். ஓகே, ஆனால் அப்பா போன்று அன்பு செலுத்துபவர்கள் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட்ற பழக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. அது தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்துவிடும். அம்மாவிற்கு அது கெட்ட பெயரை, அவப்பெயரை கொடுத்துவிடும், கேலி விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டி வரும். அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்கள் கலைஞர் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு தளபதி ஸ்டாலின் சொல்கிறீங்க. ஆனால் தளபதின்னு சொன்னால் அவர் இளைய தளபதிங்கிறார், அவர் விஜய் போட்டிக்கு ஒருத்தர் வந்துட்டார். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பேர் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஒரு கலைஞர்ன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை. அவரை விட்டு யாராவது நம்ம வைரமுத்துட்டு சொன்னால் நாளைக்கு கவிதை எழுதி கொடுக்க போகிறாரு காசை வாங்கிட்டு, அதை நீங்கள் போட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவிஞர் ஸ்டாலின் கூட அவர் 2 கவிதை தொகுப்பு போட்டு கலைஞர்னு சொல்கிற மாதிரி கவிஞர்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, நான் சொல்கிறது ஏதோ ஒரு பட்ட பெயர் சொல்லிட்டு போங்க. அப்பான்னு சொன்னீங்கன்னா அதில் சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, சில அது கொச்சைப்படுத்த. நான் சொல்கிறது தமிழர்களுடைய உணர்வுகள் மட்டும் இல்லை, அவருக்கே ஸ்டாலினுக்கே அவர்களுக்கே முதல்வருக்கே சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி அப்பாங்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்பா குடிநீர் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்களா? என்ன கண்டராவி இது? எதுக்கு இது? ஸ்டாலின் குடிநீர்னு கொண்டு வாங்க. நான் அது கொண்டு வரது ரைட்டுன்னு சொல்லலை, அப்படியாவது அந்த பேரை வைங்கன்ற. ஸ்டாலின் குடிநீர்னு வைங்க, கலைஞர்னு வைக்கலாம், கருணாநிதி நகர்னு வைக்கலாம். கலைஞருடைய தயாளம்மாள் பேரில் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் நகர்லாம் ஒன்றும் ரொம்ப இருக்கிறதா தெரியல. ஆனால் ராஜாத்தி அம்மாள் தெரு, ராஜாத்தி அம்மாள் நகர்லாம் இருக்குது. எப்போவுமே மனைவியோட துணைவிக்கு பலம் ஜாஸ்தி தானே. ஓகே, அதில் ஒரு யதார்த்தம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரைட்டு, நான் சொல்கிறேன் அப்படிலாம் உங்கள் குடும்பத்தினர் பேரில் நகர், கே நகர், கலைஞர் கருணாநிதி நகர்னு இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, ராஜாஜி, அது மாதிரி ஒரு தலைவர் பேர்லையும் இருக்குது. காமராஜர் அவென்யூன்னு இருக்குது, காமராஜர் தெருன்னு இருக்குது, காந்தி, கஸ்தூர்பா நகர் எல்லாம் தான் இருக்குது. அது மாதிரி வரும்போது ஸ்டாலின் இப்போ அது மாதிரி வரும்போது நீங்கள் ஸ்டாலின் குடிநீர்னு வச்சுட்டு போங்க. அது என்ன மறுபடியும் வேறு ஒரு ஆட்சி வந்ததுன்னா அவங்க பேரை மாற்ற போகிறாங்க, அவ்வளோதானே. ஓகே, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்புறம் போனால் அவங்க பேரை மாற்றிடுவாங்க. இது வழக்கம் தானே. அப்படி பண்ண அது என்ன அப்பா அப்புறம் நாளைக்கு சித்தப்பா, சித்தப்பு, அத்தை, மாமி, இப்படியெல்லாம் மாமா. மாமான்னு வந்தால் நம்ம தமிழ்நாட்டில் வேறு அதுக்கு 2 அர்த்தம் வேறு. மாமான்னா தாய் மாமான்னு ஒரு அர்த்தம், வேற ஒரு அர்த்தமும், மாமான்னா வேற ஒரு அர்த்தமும் வந்துடுது. ஒரு தாய்க்கு ஒரு சகோதரனாக கூட இருக்கக்கூடாதுன்னா நம்ம சேகர்பாபு அண்ணனை சொல்லலாம். ஓகே,
அவரை மாமா இல்லை மாமான்னா நீங்கள் எதாவது தவறாக எதாவது எடுத்துக்காதீங்க. ஒன்றும் நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் வந்து பாருங்கள் சீரியஸாக சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து என்னென்னா, அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரராக பழகுகிறார். ஓகே. அந்நியார் அந்த மாதிரி ஒரு 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 அந்த குடும்பத்தில் ஒருவராக கூடவே இருக்காரு. கூடவே இருக்காரு. நீங்கள் அந்நியார் வந்து பல கோயில்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அண்ணன் சேகர் பாபு தான் போகிறார். அப்போ அவங்களுக்கு சகோதரர்னா அப்போ என்னங்க வரும்? உதயநிதிக்கு அவர் என்ன வரும்? மாமா தானே. சரி, நீங்கள் அதை போய் தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த தயவு செஞ்சு நான் ரொம்ப நேர்மையாக தெளிவாக கண்ணியமாக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி இப்போ வந்து அப்பா குடிநீர், அப்புறம் மாமா ஏதாவது ஒரு பார்லர், வடசென்னையில் ஒரு பார்லருக்கு வந்து மாமா பார்லர், இது மாதிரிலாம் இப்படிலாம் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப அது வேறு மாதிரி. நீங்கள் நல்ல நோக்கத்தோடு வச்சா கூட எங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்த சேவைக்காக, அவருக்கு வந்து மக்கள் சேவைக்காக பண்ணுறீங்க. சேகர் பாபுக்காக வந்து நீங்கள் மாமா மருந்தகம்னு வைக்கலாம், இல்லை மாமா பார்லர்னு வைக்கலாம். அதெல்லாம் வந்து மாமா மணமகிழ் மன்றம்னு வைக்கலாம். அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனால் சில பேர் அதை கொச்சப்படுத்திடுவாங்க. இந்த எதிர்கட்சிகள்லாம், அந்த எதிர்கட்சி ஊடகங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து கொச்சப்படுத்திடுவாங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த அப்பாலாம் வேணாம், இது எதுக்கு ரிஸ்க்கு தேவையில்லாத வந்து நம்மளை அது ஏற்கனவே போதை பாதையில் போகாதீங்க. நான் அப்பாவா சொல்கிறேன்னா, நேற்று கூட வந்து 100 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில், 1 கோடி போதை மாத்திரை. அப்படின்னா இன்னும் என்ன அர்த்தம்னா, ஜாஃபர் சாதிக்குகள் வந்து இன்னும் நிறைய இருக்காங்க. ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்கு தான் பிடிச்சாங்க, 99 ஜாஃபர் சாதிக்கு இன்னும் பிடிபடவில்லை என்று தான், அதுவும் திமுக தொடர்பானவர்கள் அப்படிங்கிற ஒரு யூகம் வருது. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை நடுவில் ஒரு மேம்பாலம் போடுறாங்களா. இந்த மேம்பாலம் வந்து நல்ல விஷயம். ஓகே. அது கிட்டத்தட்ட 621 கோடி ரூபா செலவில், பெரிய செலவு. அது இப்போ அங்கேருந்து அந்த 3.5-4 கிலோமீட்டர் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு போடுறாங்க. நீங்கள் தமிழ்நாடு வந்து முதல் மாநிலமாக இருக்குது எல்லாத்துலேயும் சொல்கிறீங்க. இப்போ தான் நேற்று தான் அன்புமணி ராமதாஸ் பேசினார். வருவாயில் வந்து தமிழ்நாடு வந்து 27ஆவதாக இருக்குது, உத்தரப்பிரதேசம் தான் முதல்ல இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உத்தரப்பிரதேசம் வந்து 37,000 கோடி உபரி சர்ப்ளஸ். ஓகே. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 37,000 கோடியோ வந்து டெஃபிசிட்டு. அப்படின்னா பாருங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா 75,000 கோடி வரும் அப்ராக்சிமேட்டாக, அதுக்கு மேலே. அப்போது அங்கே இருக்குன்றாங்க. ஆனால் அதை முதல்வர் வந்து தமிழ்நாடு எல்லாத்தையும் முதல் மாநிலங்கிறாரு. இந்த தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலத்துக்கு இரும்பு வாங்கிறதுக்கு எங்கே போய் பார்க்குறாங்கன்னா, குஜராத்தில் போய் இரும்பு வாங்குறாங்களாம். ஏங்க தமிழ்நாட்டில் வந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிவியில் பார்த்தா டிஎம்டி கரும்புன்றான், அந்த நடிகர் வராரு, இந்த நடிகர் வராரு, நடிகை வராங்க, எல்லோரும் முக்கியமான பிரபலங்கள்லாம் வராங்க. இவ்வளவு இரும்பு கம்பி இரும்புலாம் இருக்குது தமிழ்நாட்டில். சேலம் உருக்காலை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இது மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது இவ்வளோ வருஷம் நீங்கள் 6 தடவை ஆட்சி பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் இரும்பு வந்து குஜராத்தில் தான் தரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் என்ன முன்னேற்றம் பண்ணியிருக்கீங்க? ஏவாவேலு, அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் வந்து ஒரு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு ஒரு ஏதோ இதெல்லாம் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஆளை பார்க்குறது ஜம்முன்னு இருக்கார் அவர் வயசுக்கு. அதிகாரிகளோடு போய் குஜராத்தில் போய் இரும்பை ஆய்வு பண்ணிட்டு வராங்க. ஓகே. எனக்கு அது என்ன ஆய்வுக்கு மட்டும்தான் போனாங்களா, இல்லை ஏதாவது முதலீட்டுக்காக போனாங்களா? நீ ஏதாவது தப்பாக நினைக்க போகிறீங்க. நான் சொல்கிறது குஜராத்திலிருந்து நமக்கு முதலீடு. நீங்கள் உடனே வந்து சார் திருசக்தி சார் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் குஜராத்தில் முதலீடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. நான் அப்படி சொல்ல, முதலீட்டுக்காக குஜராத்துக்கு போனாங்க அப்படின்னு நம்ம ஒரு கால் இருக்கலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கேள்வி, இரும்பு வந்து தமிழ்நாட்டில் அப்போ வந்து உற்பத்தி பண்ணுற இரும்பு எதுவுமே தரமானது இல்லையா? ஏன் போய் குஜராத்தில் வாங்குறீங்க? அதுவும் குஜராத் வந்து பாஜக ஆளும் மாநிலம். அங்கே போய் வாங்குறீங்களே. தமிழ்நாடு அப்படின்னா இரும்பு உற்பத்தியில் வந்து நம்மளுடைய தரமற்ற இவ்வளோ வருஷமாக நீங்கள் இதுதான் வந்து நீங்கள் பண்ண தரம் வந்து இவ்வளோ தான் லட்சணமாக. அதே மாதிரி படப்பையில் பார்த்தீங்கன்னா 26 கோடி ரூபாய்க்கு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு மேம்பாலம் கட்டினாங்க. ஓகே. புட்டுக்குச்சு. இதில் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் துறையூரில் 9 நாள் முன்னால் தான் வந்து ஆரம்பித்தாங்க. மேலே கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு யாரோ 2 பேர் காயமிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஓகே. இதை மாதிரி வந்து இப்போ இதில் மணலி இருக்குது பாருங்கள், நம்ம சென்னை மணலி. அங்கே வந்து பெரியார் நகர், என்ன நகர்? பெரியார் நகர். பேர் மட்டும் வச்சிட்டாங்க. அந்த நகரில் ரோடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாக வந்து சொல்லி ஒழுங்காக போடலை. ரோடு வந்து பயணிக்க முடியாத அளவுக்கு மோசமாக குண்டும் குழியுமாக, அதாவது கிட்டத்தட்ட வந்து அது வந்து மரணப்பாதையாயிடுச்சு. ஓகே.
அதில் போனால் எப்படியும் வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற அளவுக்கு மோசமாக போய் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் அந்த 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 சுற்றுப்புறத்தில் அது அந்த பெரியார் நகர் வாசிகள்லாம் வேணும்ன்ட்டு அரசுடைய கவனத்தை கவர்வதற்காக நேற்று நாற்று நட்டுருக்காங்க நடு ரோட்டில். ஓ, ஏன் ரோடாவே இல்லை, நாங்கள் எங்களால் பயன்படுத்த முடியல, நாற்றாவது நடுவோம், ஏதாவது நெல்லாவது விளையும். அதாவது ஒரு அடையாள போராட்டமாக செய்ய கவன ஈர்ப்புக்காக. இப்படி நீங்கள் வந்து எல்லாம் வந்து அப்புறம் தாம்பரம் ராஜாஜி சாலை எல்லாம் வந்து பெரியவங்க பேராக வச்சுட்டு தான் வந்து அங்கே தான் எல்லாம் நடக்குது. அங்கே ஒரு திமுக பிரமுகர் ரமேஷ்னு ஒருத்தர் புதுசாக தார் சாலை போட்டிருக்காங்க. ஓகே, தாம்பரம் மாநகராட்சியில் ஏதோ அவங்க போட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க, கமிஷனு அதெல்லாம் விட்டுருவோம், அது வழக்கமான விஷயம்னு விட்டுருவோம். அவர் என்ன பண்ணுறாரு, புதுசாக போன வாரம் போட்ட தார் சாலையை உடச்சி அவர் வீட்டுக்கு வந்து இந்த கழிவுநீர் இந்த இதை என்ன சொல்கிறது பாதாள சாக்கடை இணைப்பு. அவர் திமுக பிரமுகர் உள்ளூர். ஓகே, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. தாமோ அன்பரசன் அந்த ஏரியா அவர் தான் அமைச்சர். இந்த அமைச்சராலேயே வந்து அவரை எதிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதான் அந்த பிரமுகர். அவ்வளோ பவர்ஃபுல்லாக அவர் அந்த ஏரியாவில். யார் திமுக அமைச்சராலேயே அந்த பிரமுகரை அவர் ஒரு ஏதோ ஒரு வட்டம் ஏதோ ஒரு நிர்வாகி இருக்கும், அவரை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா அப்போ அவர் குடுமி இவர் கையில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா ஏன் பயப்படணும்? புதுசாக தார் ரோடு போடுறது யார்? மாநகராட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது? திமுக கண்ட்ரோலில் இருக்குது. அது அந்த ஏரியாவுக்கு வந்து அமைச்சர் தாமோ அன்பரசன். இதெல்லாம் தாண்டி ஒரு திமுக பிரமுகர் வந்து புதுசாக போட்ட ரோடை கட் பண்ணி அவர் வீட்டுக்கு பாதாள சாக்கடை போகிற அளவுக்கு தைரியம் வருதுன்னா இப்படி வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, தூத்துக்குடியில் வந்து மத்திய அரசு நிறுவனமான மசகன் டாக்கியார்டும் இது கொச்சின் ஷிப்யார்டும் 15,000 கோடி போட்டால் டிஆர்பி ராஜா வந்து ஏதோ தமிழ்நாடு அரசு வந்து ஏதோ பண்ண மாதிரி நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கிறோம், 55,000 வேலைவாய்ப்பு கிடைக்கிறது. அது நீங்கள் மத்திய அரசில் கொடுக்குது, அது நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு கொடுக்குதுன்னா அப்போ சொல்ல வேண்டியது தானே மத்திய அரசு கொடுக்குது. அந்த இடத்துல மத்திய அரசுன்ற பேர் எங்கேயுமே சொல்லலை. 2 தனியாரா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், அது ரெண்டுமே மத்திய அரசுடையது. ஏன்னா பொய்யே சொல்லி நம்ம வந்து அதாவது ஆட்சியில் பொய் சொல்லலாம், பொய்யான ஆட்சி நடத்தக்கூடாது. இதுதான் நம்ம சொல்கிறது. அதாவது அங்கங்கே எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சில பொய்கள் வந்து தவிர்க்க முடியாத சொல்லுவாங்க. அரசியல்னு வந்துட்டாலே அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி வந்து இருக்குது. இதில் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியை பற்றி உங்களுக்கு அது ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. சீமான் கூட அதை பற்றி பேசியிருக்காரு, கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேள்வியில் வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் லியோனியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, டெக்ஸ்ட் புக் நிறுவன தலைவர். அவர் வந்து இந்த டபுள் அர்த்தத்தில் பேசி பள்ளி ஆசிரியர், அதுவும் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் அவன்மா இருந்தவர், இந்த பட்டிமன்றங்களில் வந்து இரட்டை அர்த்தத்தில் பேசி புகழ் பெற்றார், பிரபலமானார். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். அதில் வந்து இப்போ கூட முதல்வர் சொல்லியிருக்காரு, நபிகள் நாயகத்தை பற்றி இது வந்து அதை பற்றி டெக்ஸ்ட் புக்கில் கொண்டு வந்துட்டோம், குரான் நபிகள் நாயகம் கொண்டு வந்ததை பற்றி நான் வந்து மத சார்பாக நான் பேசலை. ஆனால் பகவத்கீதையை கொண்டு வரக்கூடாதுன்னு மத்திய அரசுக்கு சொன்னீங்கல்ல. ஓகே, அதாவது நான் என்ன சொல்கிறேன், கொண்டு வந்தால் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. நபிகள் நாயகத்துடைய உரைகளை தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் கொண்டு வாருங்கள், பகவத்கீதையை கொண்டு வாருங்கள், இயேசுபிரானுடைய அவரோ இல்லை அவரை சார்ந்தவர்களுடைய பொன்மொழிகளோ அவர்கள் சொன்ன கருத்துக்களையோ நல்ல கருத்துக்களையோ கொண்டு வாருங்கள். புத்தர் சொன்னதை கொண்டு வாருங்கள், மகாவீரர் சொன்னதை கொண்டு வாருங்கள், நியாயமாக இருக்கும். ஓகே, மதசார்பற்றனா உண்மையான மதசார்பற்றது அதுதான். ஓகே, பகவத்கீதையை கொண்டு வரக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகத்துடைய இதை வந்து நாங்கள் புஸ்தகத்தில் இப்போ அந்த 1500வது விழாவில் வந்து யாரோ ஒருத்தர் கேட்டது, நெல்லை முபாரக்கா யாரோ கேட்டிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே அவருக்கு மகிழ்ச்சியுடன் சொல்வது என்னவென்றால் பாடத்திட்டத்தில் நாங்கள் அதை சேர்த்து விட்டோம். இது ஏன் வந்து நடிக்கிறீங்க சிறுபான்மையினருக்காகன்னு சொல்லி? ஓகே, அப்போ நீங்கள் வெளிப்படையாக வந்து இந்துக்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போகல. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, பொங்கலுக்கு வந்து பர்தா போட்ட பெண்ணை வந்து அழைத்து வந்து பொங்கல் வாங்கி அதுவும் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு பொங்கல் கிண்டுவீங்க. அது பொங்கல் கிண்டும் போது அந்த அடுப்பு பற்ற வைக்கல, அது வந்து ஷோக்காக பண்ணிங்கன்னா கூட ஒரு அடுப்பு பற்ற வைக்கலாம். காலியான ஒரு பொங்கல் பானை வச்சு கீழே அடுப்பும் எரியாமல்
ஷூ போட்டுக்கிட்டு கலைஞர் பீரியட்லேருந்து நாடகம் தான். ஆனால் அவர் கலைஞர்கிட்ட ஒன்றுன்னா நாடகம் கரெக்டாக போடுவார். அவர் ஒரிஜினல் மேடை நாடகத்துலேருந்து வந்தவர். ஓகே. அதனால் ஒரிஜினல் மேடை நாடகத்தில் இருந்தவங்க வந்து கரெக்டாக வந்து அது எப்படி வசனம் பேசணும், எந்த இடத்துல அது பேசணும், டைமிங்கு ரைமிங்கு எல்லாம் பார்த்துப்பாங்க. நீங்கள் அறகுறையாக வந்ததுனாலேயே என்னமோ தெரியல, எல்லாம் வந்து பண்ணுறதுமா அறகுறையாக வந்துடுது. இந்த 15 பேர் இந்த கரூரில் முப்பெரும் விழாவுக்கு ஒரு 15 பேர் வந்து இளைஞர்கள் ஆணும் பெண்ணும் வந்து எல்லாம் ஒரே வரி டைலாக் சொல்கிறான். ஒரு மாற்று ஒரு கமாவை ஃபுல் ஷாப் கூட மாற்றலை. 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டாங்க. 1.5 லட்சம் பேர் வந்து அதை தாண்டி மழையில் கொடை பிடிச்சிட்டு நின்றுந்தாங்க. சார் அதை தாண்டி 100-150 பேர் வந்து இன்ஸ்டா பிரமுகர்கள் வந்து அதே டைலாக்க முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க சொல்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த இன்ஸ்டா பிரமுகர்கள் ஃபேஸ்புக்கில் எதில் சொல்கிறானோ, நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு டைலாகு, எங்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். ஆமாம். 200 ரூபாயா 500 ரூபாயை கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. அது எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்குன்னு அந்த ஐடிவிங்க தான் வச்சுருக்காங்களே, ஏதோ நிறுவனம்லாம் வச்சுருக்காங்களே, பேனா நிறுவனம் அது இதுன்னு. அவங்களாம் என்னென்னா, நீங்கள் வந்து ஓகோன்னு புகழ்ந்து பேசிங்கன்னா 15,000 ரூபா கொடுக்குறாங்களாம் ஒரு வீடியோக்குங்களா சார்? ஓ, நீங்கள் கூட கேட்டு பாருங்கள். சரி. இல்லை ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ பேசுனா மாதத்துக்கு வந்து நல்ல வருமானம் வரும்ல. கண்டிப்பாக சார். ஆனால் வந்து 15,000 ரூபா கொடுக்குறாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், 15,000 ரூபா செலவு பண்ணுறீங்களா? அப்போ அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறவன்ட்ட அவன் தலையில் கொட்டி ஒரே மாதிரி டைலாக் எழுதாதரா, ஒரு 10 விதமாக டைலாக் எழுதி கொடு. இல்லை 10 பேர்கிட்ட வந்து வேறு பணம் கொடுத்து 10 விதமான டைலாக் போட்டு போயிருந்தா கொஞ்சம் பார்க்கும்போது யதார்த்தமாக இருக்கும், நம்புற மாதிரி இருக்கும். ஆமாம். நீங்கள் மறுபடியும் ஒரே அந்த நரிக்கிற ஒரு பொண்ணையே வந்து அவங்க வீட்லேயே போய் சாப்பிட்டு வருவீங்க. சேகர் பாபு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிடுவார். இன்னும் வேறு ஒரு இடத்துல அந்த நரிக்கிற அந்த பொண்ணு பேசும். அது ஏன் ஒரே ஆர்டிஸ்ட்டை வச்சு அது மாதிரி பண்ணுறீங்க? பலவிதமான ஆர்டிஸ்ட் வாய்ப்பு கொடுங்க. பலவிதமான வசனகர்த்தாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்ஷாவில் வந்து ஒரே டைலாக் பேசாமல் கொஞ்சம் மாற்றலாம். அவர் வந்து குடை பிடித்தார்கள் சொன்னால் இன்னொருத்தர் கருப்பு குடை பிடித்தார்கள்னு சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்படியாவது ஒரு வார்த்தைகளையாவது வித்தியாசம் பண்ணுங்கள். ஒரே டைலாக் வந்து அத்தனை பேரும் நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட கொடுத்து அது என்னன்னு, அதாவது வேஷம் போடுறது கூட வந்து தமிழ் சினிமா அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா மார்வேஷத்தில் வருவார் ஹீரோ. என்ன மார்வேஷன்னா இப்படி மீசையை முறுக்கி விட்டுருவார். இந்த இடத்துல ஒரு மறு வச்சுருவாங்க. ஆமாம். கருப்பாக ஒரு இந்த நானும் வந்து 800 மேடை நாடகங்களில் நடித்தவன். தூர்தர்ஷனில் வந்து எல்லாம் பல சீரியல்களில் நாடகங்களும் ஹீரோவாக நடித்தவன். நமக்கு தெரியும். அப்போ அந்த காலத்தில் அப்படி தான். என்னென்னா வில்லன் அப்படின்னா இல்லை வந்து மார்வேஷத்தில் வர்றார் ஹீரோ அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இந்த தலைமுடி இருக்குல்ல அதை சுருட்டி மேக்கப் மேன் வந்து ஒரு மறு மாதிரி வச்சுருவார். இப்படி ஒட்டிடுவார். ஓகே. மறு வச்சுட்டு போனால் யாருக்கும் அடையாளம் தெரியாது, ஜனங்களும் நம்புவாங்க. கிட்டத்தட்ட இதே மனநிலையில் தான் திமுக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து சார் அந்த சேகர் பாபு வந்து இப்போ இந்துக்களுக்கு நல்லது செய்கிறது போல் கேரளாவில் வந்து சபரிமலையிலேருந்து வந்து போகிறவங்களுக்கு பழனியில் 5 ஏக்கர் நாங்கள் இடம் கொடுக்குறோம், அதே போல் எங்களுக்கு சபரிமலையில் தமிழர்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார். இதை விட ஒரு மோசடியான ஏமாற்று வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போது முதல்ல வந்து இவங்க வந்து சபரிமலையில் இது ஒரு அண்ணாமலை கூட நேற்று பேசியிருக்காரு. 1.5 லட்சம் ஏக்கர் வந்து நீங்கள் வந்து அறநிலையத்துறை கோயில்கள் தமிழ்நாட்டு கோயில்களுடையதை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணல கூட. ஏதோ போன வாரம் நான் வேறு இதுலேயோ ஒரு நிகழ்வில் பேசினேன். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அங்கே உள்ள மண்ணெல்லாம் அள்ளி அந்த கோயில் ஏதோ ஒரு புராதனமான கோயில், அந்த கோயிலுக்கு ஒரு 150 ஏக்கரா 200 ஏக்கரா நிலம். அந்த நிலத்தில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி யார் வெட்டுவாங்க, யார் அதை விற்பாங்க, கடத்தல் பண்ணுவாங்க? திமுக சார்ந்த ஆட்கள் தான். ஓகே. அதாவது கோயிலை வந்து இப்போ கூட கன்னியாகுமரி கோயிலில் வந்து கடைகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அது வந்து வியாபாரத்துக்காக கோயில் கட்டலை அப்படின்னு சொல்லி கல்லூரிகள் கட்டக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு. இவ்வளவு தடைகள் எவ்வளவு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போனாலும் கோயிலில் உள்ள உண்டியல் பணத்தை சாப்பிட்ருவோம். கோயிலில் உடைய நிலத்தெல்லாம் வந்து வேணுங்கிற ஆளுக்கு, அதுவும் வந்து வேறு அதாவது இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுத்து அப்போ தானே நாளைக்கு கலவரம் வரும். இந்துக்கள் அல்லாதவருக்கு அந்த இடத்துல நீங்கள் வாடகை கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒருத்தன் அடிச்சுப்பான்ல, இதை வச்சு தானே நம்ம பிழைக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நிலம் சும்மா இருக்குது பாருங்கள், அது ஏன் அந்த நிலம் சும்மா இருக்குது? அது வாடகைக்கு விட முடியாது, வெறும் பொட்டலாக இருக்குது. சரி பரவாயில்ல, அங்கே இருக்கிற மண்ணை அள்ளி எந்த அளவுக்கு அவங்க பாருங்கள், ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டா அப்படியே சுத்தமாக உறிஞ்சிக்கிட்டு தான் விடுறான் திமுகவில். அந்த மாதிரி
சபரிமலையில் உங்களுக்கு எதுக்கு 5 ஏக்கரா? ஓகே. சரி, ரொம்ப நல்ல, நாங்கள் 3500 கோயில். விழுக்காடு பேர் வந்து தமிழர்கள் தான் சபரிமலைக்கு போகிறாங்க. உண்மை. தமிழர்களுடைய எவ்வளோ வந்து நான் இந்தோனேஷியாவில் 18 வருஷம் இருந்தேன். ஜகார்த்தாவில், தலைநகரில். அங்கே வந்து மேகவதி சுகர்ணோபுத்திரி அவர்கள் வந்து ஜனாதிபதிக்கு நான் வந்து கௌரவ ஆலோசகராக இருந்தேன், தொழிலதிபராக இருந்தேன். அப்போ அங்கே தமிழர்கள் நிறைய பேர் அங்கிருந்து நான் உட்பட சபரிமலைக்கு வருவோம். எங்கே? இந்தோனேஷியாவில் இருந்துக்கிட்டு அங்கேருந்து வருவோம். அதுக்காக நாங்கள் ஜகார்த்தா ஐயப்ப பக்த சங்கம்னு சொல்லி அங்கே ஒரு இடம் ஒன்று வாங்கி, அங்கிருந்து யார் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து தமிழர்கள், ஏன்னா ஐயப்ப பக்தர்கள்னால் ஒன்று தமிழர்கள், இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லப்போனால் மலையாளிகளை விட தமிழர்கள் அதிகம் சபரிமலைக்கு போகிறவங்க. உள்ளூர் மலையாளிகளை விட தமிழர்கள் ஆந்திர மாநிலத்திலேருந்து வராங்க, மற்ற மாநிலத்திலேருந்து வராங்க. அப்போ நாங்கள் அங்கே இந்தோனேஷியாவில் இருந்துட்டு நாங்கள் இருந்து வச்சோம். இப்போ வைக்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை, நான் வந்து வைக்க வேணான்னு சொல்ல. அங்கே 5 ஏக்கரா, வைக்கமில் வந்து 5 ஏக்கரா வந்து நிலம் வாங்கி கேரளா கவர்மெண்ட்டில் சொல்லி பெரியாருக்கு வந்து அங்கே நினைவு மண்டபம். ஓகே. நீங்கள் ஒன்று பெரியாருக்கு அந்த பெரியாரிய கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை, அதான் சனாதன ஒழிப்பு, சனாதனம் வந்து டெங்கு மலேரியான்லாம் உதயநிதி பேசினார். ஓகே. அது இன்னும் வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. அப்போ ஒன்று அந்த பக்கம் இருக்கேன், வைக்கத்தில் வைங்க. ஓகே. அந்த பக்கம் வைக்கத்தில் அதை வச்சு கடவுள் மறுப்பு, சனாதன ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாங்க. அப்புறம் சபரிமலையில் இங்கே பழனியில் வந்து கொடுத்துறீங்க, அது அவங்களுக்கு கொடுத்துறீங்க கேரளாக்காரங்களுக்கு. அது இப்போ நம்ம ஒன்றும் அது தவறுன்னு சொல்ல. பழனி முருகனை பார்க்க எப்படி நம்ம சபரிமலைக்கு போகிறோம், நம்ம திருப்பதி ஆந்திராவில் உள்ள திருப்பதிக்கு போகிறோமோ அதே மாதிரி அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க, திருச்செந்தூருக்கு வராங்க, மற்ற கோயில்களுக்கு வராங்க, ராமேஸ்வரத்துக்கு வராங்க, பழனிக்கும் வராங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கை அடிப்படையில் சபரிமலையிலையும் வந்து கொண்டு போய் 5 ஏக்கராவுக்கு வந்து ஏதோ ஒரு மண்டபம் கட்டணி. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இவ்வளவும் பண்ணிவிட்டு அங்கே வந்து வாசலில் வந்து பெரியார் சிலையை வச்சு, ஈவே ராமசாமி நாயக்கர் சிலையை வச்சு கடவுளை நம்புவோன்னு அயோக்கியன்னா நம்ம ஊரில் சும்மா இருக்கான். ஓகே. கேரளாவில் சும்மா இருக்க மாட்டான். இத்தனைக்கு பினராயி விஜயன் வந்து முதல்வர் வந்து அவர் வந்து கடவுள் மறுப்பாளர். ஓகே. கம்யூனிஸ்ட்டுங்கிறதுனால அது எல்லாம் அப்படி தான் ஒரு நாடகம் போடுவாங்க, அப்புறம் ரகசியமாக போய் கும்பிட்டு வருவாங்க, அது வேறு விஷயம். அவர் என்ன பண்ணார், ஓட்டுக்காக இப்போ வந்து ஐயப்ப சங்கமம்னு சொல்லி ஒரு விழா போஸ்டர்லாம் அடித்து ஓட்டிக்கிட்டார். இவரே தான் வந்து பினராயி விஜயன் தான் வந்து அந்த சபரிமலையில் தீர்ப்பு வந்தது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பெண்களும் போகலாம்னு முதல்ல ஒரு தீர்ப்பு வந்தது. அப்போ வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணாங்க, சபரிமலை பக்தர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அது பெண்கள், ஏன்னா ஆட்டுக்கல் பகவதியா அந்த ஏதோ ஒரு கோயிலில் ஆண்கள் போக முடியாத ஒரு அந்த கோயிலில் ஒரு சில நாட்களில் வந்து பூஜை நடக்குது. ஆண்கள் யாருமே வரக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் வரணும். ஓகே. இதெல்லாம் ஒரு மதத்தில் உள்ள நம்பிக்கை. இப்போ இந்த இடத்துல ஆண்கள் வரக்கூடாது. அதே போல் இப்போ அதில் மகாராஷ்டிராவில் அது என்ன சனீஸ்வரர் கோயில், சிங்கனூர் என்னமோ ஒன்று இருக்குது, அங்கேயும் வந்து பெண்கள் வரக்கூடாதுன்னு இருக்குது. ஓகே. ஆண்கள் போய் வந்து அங்கே வந்து இந்த பூசாரியே கிடையாது, அவங்களே போய் வந்து கடவுளுக்கு வந்து ஏதோ எண்ணெய் ஊற்றி பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எந்த வீட்லேயுமே கடவுளில் தாப்பாலோ பூட்டோ கிடையாது. அந்த 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 சின்ன கிராமத்தை விட பெரிய ஒரு சிறுநகரம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து திருட்டே கிடையாது. அது ஒரு ஊரில் அது ஒரு பழக்க வழக்கம், ஒரு நம்பிக்கை, நல்ல விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி சபரிமலையில் வந்து நீங்கள் வந்து போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் இதை அப்போ கேட்கும்போது நாங்கள் 3500 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணோம், அந்த பக்கம் ட்ராமா நாடகம். அப்புறம் வைக்கத்தில் ஒரு போட்டு சனாதன எதிர்ப்பு ஒழிக, கோயிலெல்லாம் ஆபாசமான சிலைகள்லாம் இருக்குது, மந்திரங்கள்லாம் வந்து ஆபாசமாக இருக்குது. இவங்களெல்லாம் தமிழே துண்டு சீட்டை பாட்டு உங்களுக்கு வந்து எழுத படிக்க வரல, எழுதி கொடுத்ததை படிக்க வரல. உங்களுக்கு வடமொழி, நான் வடமொழியில் வந்து நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது நான் வடமொழியை வந்து ஒரு செலக்டட் சப்ஜெக்டாக பியூசி படிக்கும்போது ப்ரீ யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் படித்து அதில் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப அப்படியே பெரிய நான் வந்து சமஸ்கிருத பண்டிதர் நான் சொல்லலை, ஓரளவுக்கு தெரியும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. அந்த மந்திரங்கள்லாம் படித்து பார்த்தா அதில் இருக்கிறது வேறு, நம்ம முதல்வர் ஸ்டாலின் அதை வந்து கொச்சையாக பேசியது சம்மந்தமே இல்லை. அப்போ தான் எனக்கு வருது, உங்களுக்கு தான் தமிழே வரலையே, நீங்கள் ஏன் வந்து சமஸ்கிருதத்தெல்லாம் போய் பார்க்குறீங்க, யார் சொன்னதையோ நம்பி எழுதுறீங்க. மேக்ஸ் முல்லர் சொன்னார், இந்த மேக்ஸ் முல்லரு, ஜியு போப்பு, கால்வெல்லு, இது மாதிரி டுபாகூர் ஆட்கள். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் சங்கத்தமிழ் இலக்கியத்தில் எழுதுனதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றீங்க. ஈவேரா என்ன சொன்னார், திருக்குறள் மலம்னார், இதை வந்து விபச்சார நூல்னார், சிலப்பதிகாரத்தை,
இப்படி ஒன்றும் தமிழ் படித்து என்ன பிரயோஜனம், அது ஒரு சனியை அப்படின்னாரு. அவருக்கெல்லாம் செலவு வச்சிங்க. யாரை வந்து இப்போ கூட போய் ஜியு போப்புடைய சமாதியை போய் கும்பிட்டு வந்திருக்காரு. யார்? லண்டனுக்கு போய் நம்ம முதல்வர். ஆமாம். ஏன் வெள்ளைக்காரன், நான் என்ன சொல்கிறேன், வெள்ளைக்காரன் வந்து தமிழை பற்றி எழுதி தான் உங்களுக்கு தெரியணும்னா வெக்கமா இல்லையா நமக்கு? 1ஆம் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், கடை சங்கம்னு வரைக்கும் நம்ம சங்கம் வளர்த்து தமிழ்னு ஆயிரக்கணக்கான வருஷங்கள். இன்றைக்கி கீழடி, கீழனமண்டி, இன்னும் பல ஆதிச்சநல்லூர்லாம் பார்த்தா நம்ம தமிழர் நாகரிகம் வந்து 10,000 வருஷம் 20,000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நாகரிகம். சிந்துவெளி சமவெளி நாகரிகத்துக்கு ஈக்குவலான்னு சொல்கிறத விட அதை விட இன்னும் கூட வந்து முன்னதாக இருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நாகரிகம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுறீங்க. எவனோ ஒரு வெள்ளைக்காரன் வந்தான்னு, ஜியு போப்பு, கால்டுவெல்லு, இந்த இவர் மேக்ஸ் முல்லரு, இவன் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவன் பண்ண மொழிபெயர்ப்பை நம்புறீங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி. மிக்க நன்றி, வணக்கம்.